உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் கால வேளையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காக தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை இந்த காலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மாதத்திற்கு முன்பாக நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையினுடைய பாடுகள் மற்றும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் புனித வெள்ளி மற்றும் ஈஸ்டர் என்று சொல்லிக்கொண்டு நாம் நினைவு கூர்ந்தோம். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போமே என்றால், அதனுடைய முதல் 10 வசனங்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்புகின்ற பொழுது அவரை பார்ப்பதற்காக, அதாவது அவருடைய கல்லறைக்காக அங்கே இருக்கின்ற சில ஸ்திரீகள் செல்வதை நாம் இந்த பகுதியில் நாம் வாசிக்க முடியும். அந்த ஸ்திரீகள் செல்கின்ற பொழுது கல்லறையானது திறந்திருக்கின்றது. கல்லறையில் யாரும் இல்லை. அங்கே 2 தேவதூதர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த பெண்மணிகளிடத்தில் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார், he is risen, he is not here என்று சொல்லிக்கொண்டு, அவர் உயிரோடு எழும்பிவிட்டார், அவர் இங்கு கிடையாது என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு செய்தியை அவரிடத்தில் சொல்கின்றார்கள். என்ன செய்தி என்றால், you go and tell the brethren they have to go to Galilee and the Lord will meet them there என்று சொல்லிக்கொண்டு, அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு கலிலேயாவுக்கு செல்ல வேண்டும், அங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களை சந்திப்பார் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு ஒரு செய்தியையும் அந்த தேவதூதர்கள் சொல்கின்றார்கள். அதற்கு பின்பு நாம் வாசிக்கின்ற பொழுது என்ன நடக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நமக்கு தெரியும். நீங்கள் 28ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்துக் கொண்டு வருவீர்களே என்றால், அந்த சீஷர்கள் என்ன செய்கின்றார்களே என்றால், அவர்கள் கலிலேயாவுக்கு அவர்கள் செல்கின்றார்கள். கலிலேயாவுக்கு செல்கின்ற பொழுது அங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வண்ணமாக அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சந்திக்கின்றார்கள். சந்திக்கின்ற பொழுது 17வது வசனம் மத்தேயு 27:17 வாசிப்போமே என்றால், அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். some doubted him என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கணும். அப்படி என்றால் ஏன் அவர்கள் சந்தேகிக்க வேண்டும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு இது முதலாவது டைம் கிடையாது. உயிர்த்தெழுந்த அன்றே தோமாவை தவிர மற்ற 10 சீஷர்களுக்கு தன்னை காண்பித்திருக்கின்றார். அதற்கு பின்பு தோமாவோடு தன்னை காண்பித்திருக்கின்றார். எனவே சீஷர்களுக்கு மிகவும் தெளிவாக தெரியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து. ஆனால் அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது சில மக்கள் சந்தேகப்படுகின்றார்களே என்றால், அப்படி என்றால் அங்கே இருக்கின்றவர்கள் சீஷர்கள் மாத்திரம் கிடையாது, மற்றும் அநேகமான மக்கள் இங்கு இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். என்றால் நாம் 1 கொரிந்தியரை நாம் வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்ற பொழுது அவருடைய உயிர்த்தெழுந்த பின்பு பலருக்கு தன்னை 500 பேருக்கும் மேற்பட்டவர்களுக்கு தன்னை காண்பித்தார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். எனவே இந்த வேளைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றாரே என்றால், அவர்களோடு அவர் பேசுகின்றார். பேசுகின்ற பொழுதுதான் கொடுக்கின்ற பகுதி தான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு 28ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 3 வசனங்கள். Typically we call this portion as the Great Commission என்று சொல்லிக்கொண்டு, அப்படி என்றால் பிரதான கட்டளை என்று இந்த பகுதியை நாம் பொதுவாக சொல்லுவோம். இந்த இடத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு சில காரியங்களை சொல்கின்றார். சொல்லிவிட்டு அது மாத்திரமல்ல, இன்னும் ஒன்றையும் சொல்லுவார். என்ன சொல்வாரே என்றால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், யூ மஸ்ட் வெயிட் இன் ஜெருசலேம், நீங்கள் எருசலேமுக்கு காத்திருக்க வேண்டும். பிகாஸ் அவர் ஹெவன்லி ஃபாதர் ஹஸ் ப்ராமிஸ்ட் யூ சம்திங். பிதாவானவர் உங்களுக்கு சில காரியத்தை சொல்லியிருக்கின்றார், வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கின்றார். அது நிறைவேறுவதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால், நீங்கள் எருசலேமில் நீங்கள் காத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையோடு நீங்கள் சுவிசேஷத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். சுவிசேஷத்தை சொல்லுகின்ற பொழுது யூ மஸ்ட் ஸ்டார்ட் இன் ஜெருசலேம், தென் கோ டு ஜுடியா, தென் டு சமாரியா, தென் டு ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட். நீங்கள் எருசலேமில் ஆரம்பித்து யூதேயாவுக்கு சென்று சமாரியாவுக்கு சென்று எல்லா இடத்திற்கும் நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
இந்த கட்டளையை அவர்களுக்கு கொடுத்து விட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார் என்றால் பரலோகத்திற்கு அவர் செல்கின்றார். இதுதான் அருமையானவர்களே இந்த திருச்சபைக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு பெரிய ஒரு கட்டளை. இதை நிறைவேற்றுவதற்காக தான் எல்லா திருச்சபைகளும் என்ன செய்கின்றன என்றால் தங்களால் முடிந்த அளவுக்கு அவர்கள் சுவிசேஷத்தை அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த நாட்களிலும் கூட போதகரும் அவரோடு ஒரு சிலரும் இந்தியா சென்றிருக்கின்றார்கள். எதற்கு என்றால் இதுதான் காரணம். இந்த பகுதியை நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது இந்த திருச்சபையானது என்ன ஊழியம் செய்கின்றது, நாம் அங்கே என்ன செய்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செய்தியினுடைய தலைப்பானது எவாஞ்சலிசம் அண்ட் மிஷன்ஸ் என்று சொல்லிக்கொண்டு சுவிசேஷமும் மற்றும் அருட்பணிகளும் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படி என்றால் நம்மிடத்தில் இப்பொழுது ஒரு கேள்வி வரலாம், வாட்ஸ் த பிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் எவாஞ்சலிசம் அண்ட் மிஷன்ஸ்? இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கின்ற பெரிய வேறுபாடு என்ன என்று சொல்லிக்கொண்டு ஒருவேளை நம்மிடத்தில் கேள்வி வரலாம். பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. எவாஞ்சலிசம் என்று பார்க்கின்ற பொழுது இட் இஸ் டிப்பிக்கலி த லோக்கல் மிஷன், லோக்கல் அவுட்ரீச் என்று சொல்லிக்கொண்டு நாம் சொல்லுவோம். அப்படி என்றால் டேக்கிங் த காஸ்பல் டு த பீப்புள் இன் த சொசைட்டி வேர் வி லிவ் இன். நாம் எங்கே இருக்கின்றோமோ அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற மக்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து சொல்வது தான் எவாஞ்சலிசம் அல்லது சுவிசேஷத்தை சொல்லுதல் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். நாமும் என்ன செய்வோமே என்றால் நம்மிடத்தில் பக்கத்தில் இருக்கின்றவர்கள், இந்த பிளாக்கில் இருக்கின்றவர்களுக்கு அல்லது பக்கத்தில் தங்கி இருக்கின்ற மக்களுக்கு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அறியாதவர்களுக்கு சுவிசேஷம் நாம் சொல்லுவோம். நாம் அவர்களை சந்திப்போம், அவர்களை சபைக்கு அழைப்போம். அடுத்து அதே நேரத்தில் இந்த மிஷன்ஸ் என்று பார்க்கின்ற பொழுது இட் இஸ் டேக்கிங் த காஸ்பல் டு த ரிமோட் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் வேர் தேர் இஸ் நோ ப்ராப்பர் பிப்ளிக்கல் சர்ச். எங்கு தேவனுடைய சபையானது உண்மையான சபை இல்லாமல் இருக்கின்றதோ அந்த இடத்திற்கு சுவிசேஷத்தை எடுத்து சொல்வதை தான் நாம் என்ன செய்கின்றோம் என்றால் மிஷன்ஸ் என்று சொல்லிக்கொண்டு நாம் சொல்வோம். அது கொஞ்சம் தொலைவான இடத்தில், வேறு நாடாக இருக்கலாம் அல்லது அந்த நாட்டிலே வேறு இடத்திற்கு, சபை இல்லாத இடத்திற்கு, அங்கே அந்த அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு வசதி இல்லாத இடத்திற்கு நான் சுவிசேஷத்தை எடுத்து சொல்வதை தான் நாம் மிஷன்ஸ் என்று சொல்லிக்கொண்டு அல்லது அருட்பணிகள் என்று சொல்லிக்கொண்டு நாம் சொல்லுவோம். இதுதான் வித்தியாசம். ஒன்று பக்கத்தில் செய்கின்றது, இன்னொன்று தூரத்தில் செய்கின்றது. எனவே இன்றைக்கு இதனுடைய அடிப்படையில் தான் இந்த 3 வசனங்களிலிருந்து 18 முதல் 20 வசனங்களிலிருந்து 3 காரியங்களை நான் சுருக்கமாக சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக நான் பார்க்கின்ற பொழுது 18ஆம் வசனத்திலிருந்து த பவர் தட் கிரைஸ்ட் ரிசீவ்ட் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட அதிகாரம் என்ன என்று சொல்லிக்கொண்டு தான் இந்த 18வது வசனத்தில் முதலாவது சொல்லப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், அதற்கு பின்பாக அவர்களுக்கு அந்த கட்டளையை கொடுக்கின்றார். அந்த கட்டளையை கொடுப்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை அவர் சொல்கின்றார். வைத்துக் கொள்ளுங்கள், நாம் சில வேலைகளில், நாம் சில நிறுவனங்களில் நாம் வேலை செய்கின்றோம். வேலை செய்கின்ற பொழுது நம்மிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுக்கின்ற பொழுது நீ இங்கே செல்ல வேண்டும் சொல்கின்ற பொழுது அப்படி சொல்லிவிட்டு விடுவார்களே என்றால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நீ செல்கின்ற பொழுது உன்னுடைய செலவு, உனக்கு வருகின்ற நீ என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்று சொல்கின்ற பொழுது அது நமக்கு என்ன கொடுக்கும் என்றால் கொஞ்சம் உற்சாகத்தை கொடுக்கும். என்ன உற்சாகம் என்றால் அப்பொழுது நம்ம என்ன செய்யலாமே என்றால் we can focus on the mission that is given to us. நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதில் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் நாம் அதில் கவனமாக இருக்க முடியும். மற்ற காரியங்களை குறித்து நாம் பெரியதாக கவலைப்பட வேண்டியதில்லை. இங்கு நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றாரே என்றால் all authority is given to me in earth and in heaven. இந்த வானத்திலும் பூமியிலும் இருக்கின்ற சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள் 18வது வசனம், இயேசு சமீபத்தில் வந்தவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றாரே என்றால் முதலாவது அவரிடத்தில் சொல்கின்றார். முதலாவது கட்டளையை கொடுக்கவில்லை, அந்த கட்டளையை கொடுப்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்கின்றார். என்ன காரியம் என்றால் ஐ ஹவ் ஆல் அதாரிட்டி. அப்படி என்றால் nothing is away from apart from his authority, everything is under his authority. எல்லாமே அவருடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு யோசித்து பாருங்கள். இவ்வண்ணமாக யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா என்றால் யாருமே சொல்ல முடியாது. நிறுவனத்தில் வேலை செய்வார்களே என்றால் அதனுடைய CEO என்ன சொல்லலாமே என்றால் இந்த கம்பெனியானதனுடைய அதிகாரத்தில் இருக்கின்றது,
ஒரு நாட்டில் இருக்கின்ற பொழுது நாட்டினுடைய பிரதமரோ அல்லது அதிபரோ இந்த நாடு நம்முடைய கட்டுப்பாடில் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு சொல்ல முடியும். அதுவும் ஒரு சில நாட்கள் தான். இப்படியாக தான் சொல்ல முடியுமே தவிர எல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு யாருமே சொல்ல முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கின்ற பொழுது என்ன சொல்கின்றாரே என்றால், எல்லா அதிகாரமும், ஆல் அதாரிட்டி எப்படி என்று சொல்கின்ற பொழுது எல்லாமே யாருக்கு கீழே இருக்கு, எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்றால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு சொல்வதை நாம் வேதத்தில் நம்ம வாசிக்கின்ற பொழுது கூட பல வசனங்களை நம்மால் வாசிக்க முடியும். 103ஆம் சங்கீதத்தை நாம் வாசிப்போமே என்றால் 103ஆம் சங்கீதத்தினுடைய 19வது வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 103ஆம் சங்கீதத்தினுடைய 19வது வசனம் எப்படி சொல்கின்றது? கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கின்றார், அவருடைய ராஜ்யம் சகலத்தையும் ஆளுகிறது என்று நாம் இங்கே வாசிக்கின்றோம். இஸ் கிங்டம் இஸ் ரூலிங் எவ்ரிதிங். அவருடைய ராஜ்யமானது எல்லாவற்றையும் ஆள்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் இங்கே மாத்திரமல்ல, வேதத்தினுடைய பல பகுதிகளிலும் நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் இதை வாசிக்க முடியும். தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் ஆண்டு கொண்டிருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நம்மால் வாசிக்க முடியும். தானியேல் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது 35வது வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது நேபுகாத் நேசாரை என்ன செய்வாரே என்றால் அவருடைய கரத்தை யாரும் என்ன செய்ய முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது என்று சொல்லிக்கொண்டு அவர் அங்கு சொல்வதை நம்மால் வாசிக்க முடியும். அப்படி என்றால் அவர் தம்முடைய சித்தத்தின்படி இஸ் டூயிங் எவ்ரிதிங் அக்கார்டிங் டு இஸ் வில் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய சித்தத்தின்படி அவர் எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நடத்தி கொண்டிருக்கின்றார். nobody can stay him and ask him what he is doing. அவர் என்ன செய்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு யாரிடமும் என்ன செய்ய முடியாது என்றால் கேட்க முடியாது, அவரை யாரும் தடுத்த நிறுத்த முடியாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். பல இடங்களில் நம்மால் வாசிக்க முடியும். ஆனால் பாருங்கள், தேவன் எல்லாவற்றையும் படைத்து ஆள்கின்றபடியினால் அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கின்றது. ஆனால் இங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றாரே என்றால், all authority is given unto me. It's not that I have all the authority, but all authority is given unto me. எல்லா அதிகாரமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்றால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, as God, he has got all authority. தேவனாய் இருக்கின்றபடியினால் அவருக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கின்ற பொழுது என்னவென்றால், அவர் நமக்கு இரட்சகராய், நமக்கு மீட்பராய், நமக்கு மத்தியஸ்தராய் இந்த ஊழியத்தை செய்கின்ற பொழுது ஊழியத்தை செய்து முடிக்கின்ற பொழுது பிதாவானவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இதை நாம் பார்த்திருக்கின்றோம். இது மீட்பினுடைய உடன்படிக்கையினுடைய ஒரு காரியம். அதாவது இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பே, இந்த மனுக்குலத்தை உருவாக்குவதற்கு முன்பே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் தனக்குள்ளே அவர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கை தான் இந்த மீட்பினுடைய உடன்படிக்கை. அது எதற்கு என்றால் நம்மை மீட்பதற்காக. அதற்குள்ளாக நான் செல்லவில்லை, ஏனென்றால் அது ஒரு பெரிய டாக்டரைன், அதை நாம் பார்த்திருக்கின்றோம், எனவே சொல்ல வேண்டாம். எனவே இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றிருக்கின்ற இந்த அதிகாரம் என்னவென்றால், இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து நமக்காக மரித்து அவர் உயிர்த்தெழுந்தபடியினால் அந்த அதிகாரத்தை அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அவர் பெற்றிருக்கின்றார். He received this power because he came, he lived, he died and he was resurrected. அதன் மூலமாக தான் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் இந்த அதிகாரமானது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நான் வாசிக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 20 முதல் 23 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 20 முதல் 23 வசனங்கள். எல்லா துரைத்தனத்திற்கும், அதிகாரத்திற்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்தில் உட்கார செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். எல்லாவற்றையும், everything is subjected to him. எல்லாம் அவருக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்றால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சபையினுடைய தலைவர் மாத்திரம் கிடையாது, எல்லாமே யாருக்கு கீழ்தான் இருக்கிறது என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழே தான் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் இங்கே வாசிக்கின்றோம். இங்கே மாத்திரமல்ல, நீங்கள் பிலிப்பியரை நீங்கள் வாசித்தாலும் சரி, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 9 முதல் 11 வசனங்களை நீங்கள் வாசித்தாலும் சரி,
1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை நாம் வாசித்தாலும் சரி, அதே போல் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் 110ஆம் சங்கீதம், 2வது சங்கீதம், இவைகளை எல்லாம் நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தை குறித்து நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் நம்மால் பார்க்கணும். இது எதற்கு என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளை, பிதாவானவர் அவருக்கு கொடுத்தவர்களை தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வரும்படியாக இந்த சகல அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். பாருங்கள் அருமையானவர்களே, எனவே இந்த சுவிசேஷத்தை எடுத்து சொல்கின்றவர்களுக்கு இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் கம்ஃபர்ட். இது நமக்கு என்ன செய்யும் என்றால் ஏராளமான ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை, நமக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏனென்றால் என்ன இருக்கின்றதால் நம்மை அனுப்பி இருக்கிறது யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. We have taken the direction from our Lord Jesus Christ and we are going into the mission field. அவ்விடத்திலிருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நாம் இந்த ஊழியத்திற்காக நாம் சொல்கின்றோம். அவர் என்ன சொல்கின்றாரே என்றால் எனக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, எனவே அருமையானவர்களே, நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை நாம் எடுத்து சொல்கின்ற பொழுது அது ஒருவேளை இங்கே பக்கத்தில் இருக்கலாம் அல்லது தூரத்தில் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரி அதை நாம் எடுத்து சொல்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்ற காரியம் என்னவென்றால் உலகத்தினுடைய சகல அதிகாரமும் எனக்கு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, எனவே இப்பொழுது முதலாவது அவர்களுக்கு அவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டு பின்பு என்ன செய்கின்றாரே என்றால் இந்த கட்டளையை அவர் கொடுக்க. எனவே முதலாவதாக அவர் பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை குறித்து நான் உங்களிடத்தில் பேசினேன். இப்பொழுது இரண்டாவதாக the commission that Christ has given to us என்று சொல்லிக்கொண்டு, நமக்கு கிறிஸ்து கொடுத்திருக்கின்ற கட்டளை என்று சொல்லிக்கொண்டு இரண்டாவதாக நான் பேச இருக்கின்றேன். பாருங்கள், இதுதான் 19வது வசனமும் மற்றும் 20வது வசனத்துடைய முதல் பகுதியில் இருக்கின்றது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றாரே என்றால் இங்கே சொல்கின்றார். இதே நம்மால் மார்க்கில் வாசிக்க முடியும். மார்க் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் அங்கே கூட 15, 16 வசனங்களில் நாம் வாசிக்கின்ற பொழுது இதை நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் நம்மால் அங்கே பார்க்க முடியும். அப்படி என்றால் இந்த கட்டளை என்ன, இந்த கட்டளை என்ன என்று சொல்லிக்கொண்டு நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கட்டளையில் 4 பகுதிகள் இருக்கின்றன. இந்த 4 பகுதிகள் என்ன என்று சொல்லிக்கொண்டு நான் சுருக்கமாக உங்களிடத்தில் நான் சொல்கின்றேன். முதலாவது நாம் பார்க்கின்ற பொழுது என்ன சொல்கின்றாரே என்றால் நீங்கள் புறப்பட்டு போய், the first is to go, you must go. நீங்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நீங்கள் புறப்பட்டு சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள், this commandment is not only given to the disciples but it is given to the brethren. அங்கே நான் பார்க்கின்ற பொழுது நான் உங்களிடத்தில் ஏற்கனவே சொன்னேன், அங்கே எல்லா மக்களும் இருக்கின்றார்கள். எனவே இந்த கட்டளையானது அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டது, சபையினுடைய இருக்கின்ற தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பது கிடையாது. this commandment is for all of us. நாம் எல்லாருக்கும் உரிய ஒரு கட்டளை. நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பகுதியானது சொல்கிறது என்று சொல்கிறது. யோசித்து பாருங்கள், இந்த திருச்சபையினுடைய வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது சுவிசேஷம் எங்கே ஆரம்பிக்கின்றது? எருசலேமில் ஆரம்பிக்கின்றது. இந்த மக்கள் எருசலேமில் தங்களுடைய சுவிசேஷத்தை அவர்கள் சொல்கின்றார்கள். முதலாவது பெந்தேகோஸ்தே நாள் வருகின்ற பொழுது நாம் பார்க்கின்றோம், அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் பேசுகின்ற பொழுது 3000 மக்கள் திருச்சபையில் சேர்க்கப்படுகின்றார்கள். அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது 5ஆம் அதிகாரம் வருகின்ற பொழுது அங்கு 5000 மக்கள் சேர்க்கப்படுகின்றார்கள். இப்படியாக சபையானது எங்கே இருக்கின்றது என்றால் எருசலேமில் இருக்கின்றது. இந்த எருசலேமில் இப்பொழுது என்ன வருகின்றது என்றால் பிரச்சனை வருகின்றது. லாட் ஆஃப் பெர்சிக்யூஷன் ஃபார் கிறிஸ்டியன்ஸ். அந்த கிறிஸ்தவர்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்கின்றார்களே என்றால் அவர்கள் சிதறடிக்கப்படுகின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் தேவ டிஸ்பர்ஸ் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். அவர்கள் யூதேயாவிலும் சமாரியாவுக்கும் அவர்கள் என்ன செய்யப்படுகின்றார்களே என்றால் சிதறடிக்கப்படுகின்றார்கள். ஏன் சிதறடிக்கப்படுகின்றார்களே என்றால் அதுதான் காரணம், அங்கே பிரச்சனை அவர்களுக்கு வருகின்றது. எனவே பிரச்சனை வருகின்ற பொழுது இவர்கள் சிதறடிக்கப்படுகின்றார்கள். சிதறடிக்கப்பட்டவர்கள் என்ன செய்தார்களே என்றால் they took the gospel to all the places where they were dispersed. அவர்கள் எங்கேயெல்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அங்கேயெல்லாம் என்ன செய்திருக்கின்றார்களே என்றால் இந்த சுவிசேஷத்தை அவர்கள் எடுத்துச் சென்றார்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் முதல் 4 வசனங்கள் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன நடந்தது என்று சொல்லிக்கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், யூதேயா சொல்கின்றார்கள்,
சமாரியா செல்கின்றார்கள். செல்கின்றவர்கள் அங்கு சும்மா இருக்கவில்லை. அவர்கள் என்ன செய்தார்களே என்றால், இந்த சுவிசேஷத்தை அவர்கள் என்ன செய்கின்றார்களே என்றால் எடுத்து சொல்கின்றார்கள். அங்கிருக்கின்ற மக்களுக்கு சுவிசேஷத்தை அவர்கள் சொல்கிறார்கள். எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் என்ன செய்கின்றார்களே என்றால் சுவிசேஷத்தை அவர்கள் சொல்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையை அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த கட்டளையின்படி அவர்கள் என்ன செய்கின்றார்களே என்றால் செயல்படுத்துகின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது நம்மிடத்தில் ஒரு கேள்வி வரலாம். என்னவென்றால், எப்படி எல்லாரும் செல்கின்றது? நாம் எல்லாரும் சொல்ல முடியாதே. நாம் எல்லாருக்கும் அந்த தாளந்தை தேவன் கொடுக்கவில்லை. and we are not all of us are called to do that work. எல்லாருமே அதற்காக அழைக்கப்படவில்லை. ஒரு சிலர் என்ன செய்திருப்பார்கள் என்றால், இந்த சுவிசேஷத்தை பல மக்களுக்கு எடுத்துச் செல்வதற்காக அவர்கள் அழைக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் சுவிசேஷர்களாக மிஷனரி பணியை செய்வதற்காக அவர்கள் சொல்வார்கள். மற்றபடி எல்லாம் செய்யலாம். ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற கட்டளை என்னவென்றால், இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கட்டளை என்று சொல்லிக்கொண்டு நாம் அப்படி என்றால் நாம் எப்படி செல்கின்றது? we can do many things. நாம் ஏராளமான காரியங்களை செய்யலாம். the most important thing that all of us can do is we can pray for the mission work. நாம் எல்லாரும் என்ன செய்ய முடியுமே என்றால் இந்த சுவிசேஷ பணிக்காக நம்மால் ஜெபிக்க முடியும். அருமையானவர்களே, நாம் அனைவரும் ஜெபிக்க முடியும். நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்தில் நாம் சபையாக கூடி வந்து ஜெபிக்கின்ற பொழுது நாம் அனைவருமே என்ன செய்ய முடியுமே என்றால் நாம் ஜெபிக்க முடியும். அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது we can give tracts to others. மற்ற மக்களுக்கு நாம் இந்த பிரதியை நாம் கொடுக்க முடியும். அது நம்மால் செய்ய முடியும். அவருடைய போஸ்ட் பாக்ஸில் நம்மால் போட முடியும், அல்லது மக்களிடத்தில் கொடுக்க முடியும். we can also invite them to our church. நம்முடைய சபைக்கு அவர்களை நம்மால் என்ன செய்ய முடியும் என்றால் நம்மால் அவர்களை அழைக்க முடியும். அவர்களை அழைத்து சபைக்கு கூட்டி வர சொல்ல முடியும். அல்லது நாம் இந்த பணிக்காக நம்மால் முடிந்த மானிட்டரி பெனிஃபிட்ஸ் என்ன செய்யலாம் என்றால் நாம் அதற்காக நாம் கொடுக்கலாம். அல்லது நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் காண்பிக்கலாம். அது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையை மற்ற மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் பார்க்கின்றார்கள். ஒரு கிறிஸ்தவனாக இருக்கின்றவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் முன்னாடி நாட்களில் பார்த்திருப்பார்கள். நாம் பாவத்தில் இருக்கின்ற பொழுது நாம் எப்படி இருந்தோம் என்று சொல்லிக்கொண்டு, ஆனால் நாம் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் பார்ப்பார்கள். எனவே our life is one of the very great witness to the outside world. ஒரு மிகவும் அற்புதமான ஒரு சாட்சி என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்ற பொழுது கூட you are the lights of the world என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வார். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்றால் வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, so you must shine in this world so that other people can see your deeds and they can glorify your God in heaven என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய நடவடிக்கையை பார்க்கின்ற பொழுது அவர்கள் தேவனை என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் ஸ்தோத்தரிப்பார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் காண்பிக்கலாம். இப்படி என்ன செய்ய முடியுமே என்றால் பல காரியங்களில் நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் நம்மால் இந்த ஊழியத்தை நம்மால் செய்ய முடியும். எனவே நாம் எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எல்லாருமே அவர் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது எல்லாருமே எல்லாவற்றையும் அவர்கள் மற்ற மக்கள் செய்கின்ற சிலர் செய்கின்ற வண்ணமாக எல்லா இடத்திற்கும் சென்று நம்மால் செய்ய முடியும். ஆனால் நாம் நிச்சயமாக என்ன செய்ய முடியுமே என்றால் ஒரு சில காரியங்களை நான் சொன்ன வண்ணமாக நாம் ஜெபிக்கின்றது அல்லது ட்ராக்ட் உடைக்கின்றது, அவர்களை சபைக்கு அழைக்கின்றது. அது அதை விட என்ன ஒரு மிஷன் ஃபீல்டில் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மிஷன் ஃபீல்ட் இஸ் அவர் ஹோம். நம்முடைய வீடு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நாம் ஊழியம் செய்கின்ற ஒரு இடம். ஏனென்றால் ஒருவேளை நம்முடைய பெற்றோர்கள் அல்லது நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சகோதரர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் we must share the gospel with them. நமக்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களிடத்தில் நாம் இந்த சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும், நாம் சொல்ல முடியும். இப்படியாக அருமையானவர்களே பல விதத்தில் நம்மால் முடிந்த விதத்தில் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் இந்த ஊழியத்தை அவர் கொடுத்திருக்கின்ற பிரதான கட்டளையை நம்மால் செய்ய முடியும். எனவே நாம் யாருமே என்னால் செய்ய முடியாது என்று சொல்லிக்கொண்டு ஒருத்தருமே என்ன செய்ய முடியாது என்றால் நாம் சொல்ல முடியாது. நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் இந்த ஊழியத்திற்காக, இந்த கட்டளைக்காக நம்மால் செய்ய முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். படுத்துவிட்டு அடுத்து இரண்டாவதாக என்ன செய்கின்றாரே என்றால் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் செகண்ட் இஸ் டு டீச் த காஸ்பல் அண்ட் மேக் டிசைபிள்ஸ் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. இரண்டாவது அவர்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அவர்களை செல்வது மாத்திரம் கிடையாது. ஒன்ஸ் யூ கோ இன் டு த ஃபீல்ட் தென் யூ மஸ்ட் ப்ரீச் த காஸ்பல் டு தம். நீங்கள் அவரிடத்தில் என்ன செய்ய வேண்டுமே என்றால் சுவிசேஷத்தை நீங்கள் அவரிடத்தில் நாம் சொல்ல வேண்டும்.
சுவிசேஷத்தை நான் சொன்ன வண்ணமாக நாம் எல்லாரும் போய் அவர்கிட்ட சொல்ல முடியாது. டிராக்ட் கொடுக்கலாம், இல்லது சபைக்கு வாருங்கள் என்று அவர்களை அழைத்து வரலாம், போதகரிடத்தில் பேச வைக்கலாம், ஏதோ நம்ம செய்யலாம். முதலாவது அவர்களை சந்தித்து விட்டு செய்கின்றது என்னவென்றால், இந்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். சுவிசேஷம் என்று வருகின்ற பொழுது, gospel is nothing but the life, death and resurrection of our Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல். அப்படி என்றால் the person and work of Jesus Christ is the gospel. சுவிசேஷம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நபரையும் அவர் செய்த கிரியைகளையும் காண்பிக்கின்றது தான் சுவிசேஷம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த சுவிசேஷத்தை அவரிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அறிவிக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிப்பது என்று சொல்லக்கூடியதானது இங்கே பார்க்கின்ற பொழுது, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களை சீஷர் ஆக்க வேண்டும் என்று, சீஷர் ஆக்கி என்று சொல்லிக்கொண்டு, we must make them as disciples of Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களாக மாற்ற வேண்டும். அப்படி என்றால் சுவிசேஷம் என்று அறிவிக்கின்றது என்று சொல்லக்கூடியதானது இட் இஸ் நாட் எ சிம்பிள் ஒர்க், ஒரு சாதாரணமான ஒரு எளிதான வேலை என்று சொல்லிக்கொண்டு நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. இது பல நாட்களாகும். ஏனென்றால் அவர்களை சந்திக்கின்ற பொழுது ஃபர்ஸ்ட் they must realize they need Jesus Christ. அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தங்களுக்கு தேவை என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தங்களுக்கு தேவை என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்வதற்கு தேவையும் கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கின்ற பொழுது, பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவைப்படுவதே தவிர சுகமுள்ளவர்களுக்கு என்ன செய்யவில்லை, வைத்தியன் தேவைப்படவில்லை. எனவே தான் ஐ கம் டு கால் தி அன்சேவ்ட் பீப்புள். அவர்கள் அன்ரைச்சியஸ் பீப்புள், நாட் த ரைச்சியஸ் பீப்புள். நான் நல்ல நீதிமான்களை நான் அழைப்பதற்கு நான் வரவில்லை, நீதிமானையை நான் அழைப்பதற்கு வந்திருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் அதுதான். எனவே முதலாவது அவர்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால், தங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை என்று அவர்கள் அறிந்து கொள்கின்ற பொழுது, அந்த இரட்சகர் யார் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று சொல்லிக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களை சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும். சுவிசேஷத்தை சொல்லுகின்றது ஒன்று. இரண்டாவது, மேக்கிங் தம் as disciples of Christ. கிறிஸ்துவனுடைய சீஷர்களாக அவர்களை மாற்றுகிறது. கிறிஸ்துவனுடைய சீஷர்களாக மாற்றுகிறது என்றால் அவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிவிட்டு அவருடைய வாழ்க்கையானது எப்படி இருக்க வேண்டுமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல அவர்கள் தொடர்ந்து அவருடைய உபதேசத்தில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும். நான் வாசிக்கின்ற பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். யோவான் 8:31 நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாக இருப்பீர்கள். அப்படி என்றால் சீஷர்கள் என்று நான் பார்க்கின்ற பொழுது, யூ மஸ்ட் கண்டினியூஸ்லி ஒபே இன் மை கமாண்ட்மெண்ட். என்னுடைய கட்டளைகளில் நீங்கள் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அதை தொடர்ந்து இருக்க வேண்டும். தென் ஒன்லி யூ ஆர் மை டிசைபிள்ஸ். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் நீங்கள் யார் என்றால் என்னுடைய சீஷர்கள். எனவே சீஷத்துவம், சீஷர்கள் என்று வருகின்ற பொழுது அவர்கள் தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய காரியத்தை அவர்கள் சிந்திப்பது மாத்திரம் கிடையாது, அவர் சொல்கின்ற கட்டளையின்படி அவர்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் வாசிக்கிறேன். எனவே அருமையானவர்களே, இந்த கட்டளைகளை அவர் கொடுக்கின்ற பொழுது இந்த கட்டளையை அவர் கொடுத்து விட்டு சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு சென்று விட வேண்டும் என்பது கிடையாது. பாருங்கள், சில வேளைகள் நாம் சுவிசேஷத்தை சொல்லுகின்றோம் சில மக்களுக்கு. ஏன் அவர்களுடைய ஃபோன் நம்பரை நாம் வாங்குகின்றோம், ஏன் அவர்களோடு பேசுகின்றோம், ஏன் அவர்களை சபைக்கு அழைத்து வருகின்றோம், ஏன் அவர்களை வேதபாட வகுப்பில் உட்கார வைக்கின்றோம், ஜபத்தில் உட்கார வைக்கின்றோம் என்றால் இதுதான் காரணம். சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டாயா என்று சொல்லிவிட்டு சொல்வது சுவிசேஷ ஊழியம் கிடையாது. தொடர்ந்து அவர்களோடு பேசுகின்றது, தொடர்ந்து அவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வைக்கின்றது தான் இந்த சுவிசேஷத்தினுடைய, இந்த ஊழியத்தினுடைய ஒரு முக்கியமான அடிப்படையாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே நாம் செல்வது மாத்திரம் கிடையாது, அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி அவளை சீஷராக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அடுத்து மூன்றாவதாக, தேர்ட் இஸ் டு மேக் தம் as மெம்பர் ஆஃப் அ லோக்கல் சர்ச். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது அதையோடு விட்டுவிடக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களை இருக்கின்ற ஒரு சபையினுடைய அங்கத்தினராக நாம் மாற்ற வேண்டும். பாருங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். யூ மஸ்ட் பேப்டைஸ் தம் இன் த நேம் ஆஃப் த ஃபாதர் அண்ட் ஆஃப் த சன் அண்ட் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். அப்படி என்றால் என்ன பொருள் என்றால் நமக்கு நன்றாக தெரியும், பேப்டிசம் இஸ் நாட் கோயிங் டு சேவ் எனிபடி.
நான் உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன், நமக்கு நன்றாகவே தெரியும். இந்த ஞானஸ்தானமானது எந்த ஒரு மனுஷனையும் ரட்சிப்பது கிடையாது. ஞானஸ்தானம், there is one thing which is very sure about baptism is you become a member of a local church. அது ஒன்றுதான் ஞானஸ்தானத்தில் கண்டிப்பாக நடக்கிறது என்று நம்மால் சொல்ல முடியுமே என்றால் என்னவென்றால், நாம் ஒரு சபையினுடைய உறுப்பினராக ஆகின்றோம். இந்த திருச்சபையில் நாம் ஞானஸ்தானம் எடுப்போமே என்றால் இந்த திருச்சபையினுடைய உறுப்பினராக நாம் மாறுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஞானஸ்தானம் என்று வருகின்ற பொழுது it is one of the two sacraments that Christ has instituted to his church. அவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபைக்கு கொடுத்த 2 நியமனங்களில் ஒன்றுதான் இந்த ஞானஸ்தானம். இன்னொன்று என்னவென்றால் இந்த திருவிருந்து. இந்த 2 தான். எனவே இந்த நியமனம் என்று வருகின்ற பொழுது அது என்னவென்றால் இட் இஸ் த சைன் அண்ட் சீல் ஆஃப் த கவர்னன்ட் ஆஃப் கிரேஸ். கிருபையினுடைய உடன்படிக்கையினுடைய அடையாளமும் முத்திரையும் தான் இந்த நியமனமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. எனவே உங்களுக்கு தெரியும், இந்த நியமனத்தை குறித்து நாம் பார்த்திருக்கின்றோம். எனவே நான் இது குறித்து அதிகமாக நான் பேசவில்லை. எனவே ஞானஸ்தானம் என்று வருகின்ற பொழுது அது எதற்கு என்றால், நாம் என்ன செய்கின்றோம், இந்த சபையினுடைய அங்கத்தினராக மாறுகின்றோம். அது மாத்திரமல்ல, we are proclaiming to the members of the church that we have accepted Jesus Christ as our personal savior. நாம் அதோடு என்ன செய்கின்றோமே என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றிருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு நான் அந்த சபைக்கு முன்பாக என்ன செய்கின்றேனே என்றால் நான் அறிக்கை இடுகின்றேன். அதுதான் அதில் அங்கே நடக்கின்றது. வேறு இருக்கின்றதெல்லாம் அது எதை காட்டுகிறது என்றால் அவர் யூனியன் அண்ட் கம்யூனியன் வித் அவர் காட், அது ஒன்று அதை காண்பிக்கின்றது. கிளென்சிங் ஆஃப் அவர் சின் அதை காண்பிக்கின்றது. ஜஸ்டிஃபிகேஷன், இப்படியா சில காரியங்களை அது காண்பிக்கின்றன. எனவே ஞானஸ்தானத்துக்குள்ளாக நான் சொல்லவில்லை, அது நமக்கு நன்றாக தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் இங்கே என்ன செய்ய வேண்டும் என்றால், என்ன காண்பிக்கப்பட்ட இது என்ன நடக்கிறது என்றால், we have to make them as a member of a local church. நாம் அவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்லிவிட்டு அவளை விட்டு செல்வது சுவிசேஷ ஊழியம் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த ஊழியம் கிடையாது. அந்த ஊழியத்தில் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அவர்களை ஒரு சபையினுடைய அங்கத்தினராக நாம் மாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே என்றால், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வாசிக்கின்ற பொழுது அங்குதான் முதலாவது பேதுரு என்ன செய்கின்றாரே என்றால், பெந்தேகோஸ்தே அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லிக்கொண்டு அந்த மக்களிடத்தில் சொல்கின்றார், நீங்கள் ஒரு மேசியாவுக்காக காத்திருந்தீர்களே, அந்த மேசியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு நபரை நீங்கள் சிலுவையில் கொண்டீர்கள் அல்லவா, அந்த நபர் தான் யார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய மேசியா என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்கின்ற பொழுது they were pricked in their heart என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்கின்றது. தங்களுடைய இருதயத்தில் அவர்கள் என்ன செய்யப்படுகின்றார்களே, குத்தப்படுகின்றார்கள். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கின்றார். உடனே கேட்கின்றார்கள், what must we do now? நாங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் புரிந்து கொண்டோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டோம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற பொழுதுதான் நீங்கள் 38 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். First you must repent, then you have to undergo baptism என்று சொல்லிக்கொண்டு, முதலாவது நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், பின்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்ன செய்ய வேண்டால் ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது பாருங்கள், 41வது வசனத்தை வாசிக்கின்றேன். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு, அப்படி என்றால் அந்த முதல் நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்று சபையினுடைய அங்கத்தினராக அவர்கள் மாற்றப்படுகின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களே, இந்த ஊழியத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையில் நாம் சொல்ல வேண்டும், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், அவர்களை சீஷர்களாக மாற்றி பின்பு அவர்களை என்ன செய்ய வேண்டுமே என்றால் ஒரு சபையினுடைய உறுப்பினராக நாம் ஆக்க வேண்டும். ஏன் இந்தியாவில் நாம் 2 சபைகளை நாம் தொடங்கி இருக்கின்றோம்? அதுதான் காரணம். நாம் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு நாம் விட்டுவிட முடியாது. அதே நேரத்தில் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அவர்களை ஒரு சபையினுடைய அங்கத்தினராக நாம் மாற்ற வேண்டும். இங்கே கூட சுவிசேஷத்தை நாம் சொல்கின்ற பொழுது அவர்களை அப்படியே நாம் சொல்லிவிட்டு விட்டுவிடுவது கிடையாது. நாம் அவர்களை அழைத்து சபைக்கு வந்து 1 வருடம் அவர்களோடு நான் பேசி சபையில் அவர்களை வைத்துவிட்டு பின்பு நாம் என்ன செய்கின்றோம் என்றால் அவர்களை சபையினுடைய அங்கத்தினராக நாம் மாற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே 4வது நாம் பார்க்கின்ற பொழுது it is to teach them all the doctrines that Christ has taught through his word. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கின்ற அனைத்து உபதேசங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். பாருங்கள்,
20வது வசனத்துடைய முதல் பகுதி, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்லி. எனவே நாம் அவர்களை சபையினுடைய அங்கத்தினராக மாற்றுவது கிடையாது. Once they become a member of our local church, then we have to teach them all the doctrines of this Bible. அவர்களை சபையினுடைய அங்கத்தினராக மாற்றின பின்பு நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் எல்லா உபதேசத்தையும் அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எல்லா உபதேசத்தையும் சொல்லிக் கொடுப்பது தான் சபையினுடைய ஒரு கடமை. சபைக்கு இருக்கின்ற 2 கடமைகள், ஒன்று சுவிசேஷத்தை மற்ற மக்களுக்கு சொல்கின்றது, 2 அங்கிருக்கின்ற தேவ பிள்ளைகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு சபையில் வருகின்றவர்களுக்கு உபதேசத்தை என்ன செய்ய வேண்டும் என்றால் சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. எனவே தான் ஒரு சபையை நாம் நியமிக்கின்றோம், போதகர்களை நியமிக்கின்றோம். அவர்கள் மூலமாக அந்த சபையினுடைய உறுப்பினர்களுக்கு நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நாம் தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்த அனைத்து உபதேசங்களையும் நாம் சொல்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ளலாம். அருமையானவர்களே, this is very very important, because if you look at it very clearly, it clearly says that we have to teach them all the doctrines. We cannot leave any of them. எதையும் நாம் விட்டுவிட முடியாது. இது சரியில்லை, இது தேவையில்லை, அது தேவையில்லை என்று சொல்லிக்கொண்டு சில வேளைகளில் விட்டுவிடலாம். ஆனால் அது செய்யக்கூடாது. அவர்களுக்கு நாம் எல்லா உபதேசத்தையும் என்ன செய்ய வேண்டும் என்றால் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். நம்முடைய சபையில் நாம் ஏன் 40 நிமிடம், நம்முடைய ஆராதனையானது 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் 75 நிமிடத்தில் 40 நிமிடம் நாம் என்ன செய்கின்றோம் என்றால் நாம் தேவ செய்தியை தான் கொடுக்கின்றோம், வேதத்தை தான் நாம் பேசுகின்றோம். அதை தொடர்ந்து 45 நிமிடங்கள் நாம் என்ன செய்கின்றோம் என்றால் வேதபாட வாய்ப்புகள் வைத்திருக்கிறோம். எல்லாருக்கும் இருக்கின்ற சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வயதானவர்களுக்கு இங்கே வேதபாட வகுப்புகள் வைத்திருக்கின்றோம். நாம் ஃபெலோஷிப் கூடுகின்ற பொழுது கூட அதில் பாதி நேரம் என்ன செய்கின்றோமே என்றால் நாம் இதற்காக தான் நேரத்தை நாம் உபயோகிக்கின்றோம். ஜெபக்கூட்டத்தில் கூட நாம் வருகின்ற பொழுது நாம் என்ன செய்கின்றோம் என்றால் we always have a short exhortation, at least for about 20 minutes. 20 நிமிடங்களுக்கு நாம் என்ன செய்கின்றோம் என்றால் வேதத்தை தான் நாம் தியானிக்கின்றோம். எனவே வேதத்தை சொல்லிக் கொடுக்கின்றது. ஏன் நம்முடைய திருச்சபையில் இந்த பைபிள் புஸ்தகத்தின் திருச்சபையை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, எது நடக்கின்ற பொழுதிலும் ஒரு சிறிய நேரம் என்ன செய்வார்களே என்றால் அந்த அவர்கள் வேதத்தினுடைய வார்த்தையை சொல்லிவிட்டு தான் பின்பு நாம் ஒரு காரியங்களை செய்ய. ஏன் காரணம் என்றால் இதுதான் காரணம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருச்சபைக்கு கொடுத்திருக்கின்ற பொறுப்பு என்னவென்றால் அவர்கள் அவருடைய எல்லா கட்டளைகளையும் என்ன செய்ய வேண்டும் என்றால் கற்றுக்கொண்டு, it is not only learning all the doctrines, it is not the head knowledge, but we have to obey those commandments. அந்த கட்டளைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். நாம் எதற்காக நாம் கற்றுக்கொள்கின்றோம்? why we are learning all these doctrines? because we want to obey. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்க. நீங்கள் வாசிக்கின்ற பொழுது கூட யோவான் 14வது அதிகாரத்தை நாம் வாசிப்போமே என்றால், யோவான் 14வது அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 15வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 14:15, நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். if you love me you must obey my commandments. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கின்றோம் என்று நாம் எப்படி சொல்ல முடியும்? நாம் எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் நேசிக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு, இல்லையா? நாம் யாருமே இல்லை என்று நாம் சொல்ல மாட்டோம். ஆனால் எப்படி தெரியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கின்றோம் என்று சொல்லக்கூடியதானது? எப்படி தெரியுமே என்றால் the only way we can show the world that we are loving Jesus Christ is to obey his commandments. அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகின்றதன் மூலமாக மாத்திரம்தான் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் அதற்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் சொல்ல முடியும். நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கூட 3 முதல் 6 வசனங்களை வாசிப்பீர்களே என்றால் அங்கே நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் அங்கே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே அருமையானவர்களே, இந்த சபைக்கு கொடுத்திருக்கின்ற பொறுப்பு என்று வருகின்ற பொழுது, இந்த கட்டளை என்று வருகின்ற பொழுது, இட்ஸ் நாட் அ வெரி சிம்பிள் கமாண்ட்மெண்ட். அது ஒரு சிறிய கட்டளை கிடையாது. இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் இம்ப்ளிகேஷன் இன்சைட் இட். அதுக்குள்ளாக ஏராளமான காரியங்கள் இருப்பதை நாம் பார்க்க. நாம் சொல்ல வேண்டும், அடுத்து நாம் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், அவர்களை சீஷராக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் தொடர்ந்து அவர்களோடு உரையாடி அவர்களை சீஷராக்கி பின்பு அவருடைய சபையுடைய உறுப்பினராக்கி பின்பு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமே என்றால் எல்லா கட்டளைகளையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையில் கொடுத்திருக்கின்ற எல்லா கட்டளைகளையும் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் போதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம். எனவே தான் மிஷன் என்று வருகின்ற பொழுது நாம் ஏன் நேரங்களில் ஏராளமான நேரங்களில் நாம் நேரம் எடுத்து சிந்தித்து யோசித்து இங்கே தொடங்கலாமா வேண்டாமா என்று நாம் யோசித்து செய்கின்றோமே என்றால் திஸ் இஸ் த ரீசன். இதுதான் அதற்கு காரணம். நாம் ஏதோ சொல்லிவிட்டு நாம் சென்று விட முடியாது. நாம் மிஷன் என்று தொடங்குகின்ற பொழுது நாம் இங்கே சென்று சுவிசேஷத்தை சொல்வது மாத்திரம் கிடையாது, தொடர்ந்து அதை நாம் ஃபாலோ அப் பண்ணி ஒரு சபையை நியமித்து அந்த சபைக்குள்ளாக அவர்களை உறுப்பினர்களாக கொண்டு வந்து அதற்கென்று போதகர்களை நியமித்து அந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் சொல்ல வேண்டும். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு கொடுத்திருக்கின்ற
கட்டளை என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம் அருமையானவர்களே. எனவே என்னடா இரண்டாவது குறிப்பை நான் முடித்துவிட்டு மூன்றாவதாக சுருக்கமாக the promise that Christ has given to us, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து நான் சொல்ல இருக்கின்றேன். என்ன சொல்கின்றாரே என்றால், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களிடையே கூட இருக்கிறேன் என்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். Lo, I am with you always even unto the end of the world என்று சொல்லிக்கொண்டு உலகத்தினுடைய கடைசி நாட்களிலும் நான் என்ன செய்கின்றேனே என்றால் நான் உங்களோடு இருக்கின்றேன். இப்பொழுது நம்மிடத்தில் ஒரு கேள்வி வரலாம், நான் சொல்கின்றேனே, நான் சொந்து செய்கின்ற பொழுது என்ன நடக்கிறது என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள். நான் யார் என்று சொல்லிவிட்டு முதலாவது சொல்லிவிட்டார், I have all authority, எனக்கு எல்லா விதமான அதிகாரமும் இருக்கின்றது, நீ இதை சொந்து நீ சொல்ல வேண்டும், and I am with you, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே. நாம் வேலை செய்கின்ற நிறுவனத்தில் நமக்கு ஒரு வேலையை கொடுத்து இந்த வேலையை நீ செய் என்று சொல்கின்ற பொழுது அந்த கம்பெனியுடைய CEO நம்மிடத்தில், நான் CEO, நான் உன்னோடு இருக்கின்றேன், நான் உன்னோடு வருகின்றேன் என்று வருவாரே என்றால் அந்த வேலையை செய்கின்ற பொழுது நமக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். ஏனென்றால் நாம் எதையும் குறித்து என்ன செய்ய விட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை, அவர் பார்த்து கொள்வார். அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கின்றார், நீ செய்ய வேண்டியது இந்த கடமை, ஆனால் நான் உன்னோடு இருக்கின்றேன், எனக்கு சகல அதிகாரமும் உண்டு என்று சொல்லிக்கொண்டு. எனவே சில வேளைகளில் சுவிசேஷத்தை சொல்கின்ற பொழுது நான் எப்படி சொல்ல இருக்கின்றேன் எனக்கு தெரியாதே, I do not know how to share the gospel with them, whether they will come into the kingdom of our Lord Jesus Christ, வருவார்களா இல்லையா என்று சொல்லிக்கொண்டு we may have lot of doubts in our mind. நம்மிடத்தில் இருக்கக்கூடும், ஏனென்றால் நாம் சாதாரண மனுஷர்கள், அது நியாயமான சந்தேகம் கூட. ஆனால் இங்கே என்ன சொல்கின்றாரே என்றால், I have all authority, எனக்கு எல்லா சத்தியம், எனக்கு எல்லா உரிமையும் இருக்கின்ற அதிகாரமும் இருக்கின்றது, and I am with you, நான் உன்னோடு கூட இருக்கின்றேன். எனவே you don't have to worry, go and preach the gospel, that's it. அவரிடத்தில் சென்று சுவிசேஷத்தை சொல்லுங்கள், I will take care of the rest. நான் மீதியை யாருக்கு பார்த்துக் கொள்வார்? தேவன் பார்த்துக் கொள்வார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்த்துக் கொள்வார். சபையை கட்டுகின்றது என்னுடைய பொறுப்பு என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கின்றார். அருமையானவர்களே, எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளை என்னவென்றால், இந்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் உன்னோடு இருக்கின்றேன். நாம் சுவிசேஷத்தை டிராக்ட் கொடுக்கின்ற பொழுதோ அல்லது மற்ற மக்களை அழைத்து வருகின்ற பொழுதோ இல்லது நம்முடைய சாட்சி அவரிடத்தில் சொல்கின்ற பொழுதோ, நாம் எதையும் அவருடைய ராஜ்யத்திற்காக நாம் செய்கின்ற பொழுது அவருடைய வாக்குத்தத்தம் இதுதான், நான் உன்னோடு இருக்கின்றேன், நீ செய் என்று சொல்லிக்கொண்டு. அருமையானவர்களை, யோசித்து பாருங்கள், என்ன ஒரு பெரிய வாக்குத்தத்தம் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் நம்மிடத்தில் இப்பொழுது ஒரு கேள்வி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி நம்மோடு இருக்கின்றார்? நாம் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கின்றோம், நாம் எங்கே ஒன்று கொடுக்கின்றோமோ அந்த இடத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார், நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு. இங்கே அவர் சொல்கின்றார், நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொல்கின்ற பொழுது யார் நம்மிடத்தில் இருக்கின்றார் என்று நமக்கு நன்றாக தெரியும். The Holy Spirit is always with us. நாம் முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், He resides with us always. அவர் நம்மோடு என்ன செய்கின்றாரே என்றால், இருக்கின்றவராக இருக்கின்றார், நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார். நேரம் இல்லாதபடியினால் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன், நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 16ஆவது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, I will not leave you comfortless, உங்களை நான் சும்மா விட்டுவிட மாட்டேன், I will come and stay with you, நான் உங்களோடு வந்து நான் என்ன செய்வேனே என்றால், நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லிக்கொண்டு, I will give you the comforter, நான் உங்களுக்கு தேற்றரவாளனை கொடுப்பேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். அந்த தேற்றரவாளன் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள், இந்த ஊழியத்தை செய்வதற்காக நம்மை அவர் தனியாக விட்டுவிடவில்லை. We are not left alone to do this work, this ministry work. Jesus Christ is with us and He has got all authority in heaven and on earth. அவரிடத்தில் எல்லா அதிகாரமும் இருக்கின்றது, அவர் நம்மோடு இருக்கின்றார். நம்மோடு இருந்துவிட்டு இந்த ஊழியத்தை செய் என்று சொல்கின்றார். அது மாத்திரமல்ல, I am always with you even unto the end of the world. இந்த உலகத்தினுடைய கடைசி நாட்களிலும் சதான காலத்திலும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு. எனவே அவர் நம்மோடு இருக்கின்றார், நம்மோடு இருந்துவிட்டு என்ன செய்திருக்கின்றாரே என்றால் இதை கொடுத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, the greatest privilege that we have, we are going to be with our Lord Jesus Christ one day physically. ஒரு நாள் சரீரத்தோடு நாம் என்ன செய்ய இருக்கின்றோம் என்றால் அவரோடு இருக்கின்றோம். இன்றைக்கு ஆவியோடு இருக்கின்றோம், நம்மோடு ஆவியில் மூலமாக இருக்கின்றார். ஒரு நாள் நாம் சரீரத்தில் அவரோடு நாம் சந்திக்க இருக்கின்றோம். என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். நான் முடிக்கின்றேன். எனவே இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பது அருட்பணி என்று வருகின்ற பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் உண்டு. அந்த ஊழியத்தை நாம் என்ன செய்ய முடியும் என்றால் நம்மால் எல்லாராலும் செய்ய முடியும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன்.
எனவே நம்மால் முடிந்த அளவு என்ன செய்ய வேண்டுமே என்றால் செய்ய வேண்டும். எல்லாரும் எல்லா விதத்திலும் செய்ய முடியாது. ஆனால் நாம் ஓரளவு நாம் எல்லாரும் ஏதாவது ஒன்றை நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் நாம் செய்ய முடியும். நாம் செய்வதற்கு பல காரியங்கள் இருக்கின்றன. அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு நாம் செய்தி நாம் கேட்டிருக்கின்றோம். இந்த அருட்பணி அதே போல் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பது என்ன என்று சொல்லிக்கொண்டு, எனவே நான் உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன். உங்களுக்கு எது முடியுமோ அதை செய்யுங்கள். நான் இதை செய்கின்றபடியினால் நீங்களும் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் யாரையும் வற்புறுத்த வேண்டியதில்லை, தேவையும் கிடையாது. ஏனென்றால் சபை என்று சொல்லக்கூடிய ஒரு சரீரத்தை போன்றது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்தை தேவன் கொடுத்திருக்கின்றார். ஆனால் எல்லாருக்கும் all of us have one or other talents. நம்ம எனக்கு எந்த தாளந்துமே கிடையாது என்று சொல்லிக்கொண்டு none of us can say here. யாருமே சொல்ல முடியாது. we have at least one talent. நம்மிடத்தில் ஏதாவது ஒன்று இருக்கின்றது. சிலர் நன்றாக நாம் அதிக இடத்தில் நாம் பேச முடியும், சிலர் அவர்களை அழைத்து வர முடியும், எல்லாரும் ஜெபிக்க முடியும், நாம் சுவிசேஷத்திற்காக நாம் கொடுக்க முடியும், நாம் நம்முடைய சாட்சியை சொல்ல முடியும், நம்முடைய வீட்டில் நாம் மற்றவரிடத்தில் நாம் பேச முடியும். எவ்வளோ காரியங்கள் நம்மால் செய்ய முடியும். நாம் முடிந்ததை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் செய்ய வேண்டும். ஏனென்றால் திஸ் இஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். நாம் ஒருவருக்கு என்பது கிடையாது, சபையுடைய தலைவர்களுக்கு போதகருக்கு தான் என்று கிடையாது. அருமையானவர்களே, சில வேளையில் நாம் நினைக்கக்கூடும் திஸ் ஒர்க் ஆஃப் த பாஸ்டர்ஸ் என்று சொல்லிக்கணும், ஆர் த லீடர்ஸ் என்று சொல்லிக்கணும். அப்படி கிடையாது. இட்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அங்கு கொடுக்கின்ற அந்த சாட்சியானது நாம் பார்க்கின்ற கட்டளையாய் நாம் பார்க்கின்ற பொழுது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளையாக இருக்கின்றது. எனவே அருமையானவர்களே, இந்த கட்டளையை நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த கட்டளையை பெற்றவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நம்மால் எதை முடியுமோ அதை அவருடைய ராஜ்யத்துக்காக நாம் செய்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், சபையை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பு பரலோகத்துக்கு செல்வதற்கு முன்பாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த அந்த கட்டளையை நாங்கள் இந்த தியானிக்கும்படியாக நீதாமே கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் சென்று நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்து மற்ற மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லவும், அவர்களுடைய ராஜ்யத்திற்குள்ளாக அழைத்து வரவும், அது மாத்திரமல்ல அவருடைய சபையினுடைய அங்கத்தினராக மாற்றி அவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அனைத்து காரியங்களையும் கற்றுக் கொடுப்பதற்கு நீதாமே கட்டளை கொடுத்திருக்கின்றீர். அவனமாக செய்வதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் நாங்கள் ஊழியம் செய்வதற்கு நீதாம் எங்களுக்கு கிருபை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து வளர்த்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் உபயோகிக்கின்ற திருச்சபையாக இருப்பதற்கு நீதாமே கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துவப்படுத்தி ஜெபிக்கிறோம். மீட்பரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன்.